நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சி நாடு தழுவிய ரீதியில் தமது தேர்தல் பிரசாரங்களை ஆரம்பித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் தொடர்பில் சில வாரங்களில் தீர்க்கமான முடிவு. தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு சட்ட சிக்கல் எதுவும் கிடையாது என்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ அத்தநாயக்க. இளைஞர்களை பணத்திற்காக கொரியாவுக்கு அனுப்பும் மோசடிக்காரர்கள் தொடர்பில் உரிய திணைக்களங்களுக்கு அறிவிக்குமாறு கோரிக்கை. உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா பாரிய ராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. விரிவான செய்திகள். அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு ஐக்கிய தேசிய கட்சி தயாராக உள்ளது. வேட்பாளராக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க களமிறங்குவார் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். அதற்காக மாவட்ட மட்டத்தில் ஏற்பாட்டு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. தனது கட்சிக்காக பல இளைஞர்கள் திரண்டு வருவதாகவும் அவர் எமது நிலையத்திடம் தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் நம்பிக்கையை பெறும் நோக்கில் சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கிய போதிலும் அவ்வாறானதொரு கொள்கை தற்போது அங்கு கிடையாது என பாலித்த ரங்கே பண்டார சுட்டிக்காட்டினார். நாலக்க கொடஹேவா, ஜிஎல் பீரிஸ் போன்றவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளனர். இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகியவர்கள் மீண்டும் கட்சிக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் திறந்த நிலையில் இருப்பதாகவும் பாலித்த ரங்கே பண்டார குறிப்பிட்டார். எந்தவொரு தேர்தலையும் சந்திக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தயாராக இருப்பதாக ராஜாங்க அமைச்சர் பியால் நஷாந்த் தெரிவித்துள்ளார். அடிமட்ட ஒருங்கிணைப்பு வலையமைப்பை கொண்ட கட்சியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவே காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொதுமக்கள் மாத்திரமன்றி தேர்தல் குறித்தும் கட்சிக்கு நல்ல புரிதல் காணப்படுகிறது. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளரை முன்னிறுத்தினாலும் அவர் வெற்றி பெறுவார் என்பது எதிர்க்கட்சிகளுக்கும் நன்றாக தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட பலர் தயாராக உள்ளனர். ஆயினும் இன்னும் சில வாரங்களில் வேட்பாளர் குறித்து அறிவிக்கப்படும் என்றும் ராஜாங்க அமைச்சர் பியால் நிஷாந்த குறிப்பிட்டார். டயானா கமகே தொடர்பில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் பிரகாரம் ஐக்கிய மக்கள் சக்திக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட மாட்டாது என்று அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பரப்பப்படும் கருத்து தவறானது. இது போன்ற உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை சில ஊடகங்கள் பரப்பி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கட்சியொன்றை பதிவு செய்யவோ அதில் பதவி வகிக்கவோ இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும் என திருத்தச் சட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை என்றும் திஸ்ஸ அத்தநாயக்க வலியுறுத்தினார். டயானா கமகே ராஜாங்க அமைச்சராக செயற்பட்ட காலப்பகுதியில் அந்த பதவியின் மூலம் அவர் பெற்ற சலுகைகள் தொடர்பாக பிரச்சினைகள் உள்ளன. இதனிடையே எதிர்வரும் தேர்தல்களிலும் ஐக்கிய மக்கள் சக்தி போட்டியிடும் என திஸ்ஸ அத்தநாயக்க குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. வீதி விபத்துக்களை தடுக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பங்களை இனங்கண்டு ஊக்குவிக்கும் வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை கண்டுபிடிப்பாளர்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளரும் பிரதம நிறைவேற்று அதிகாரியுமான நளின் விஜயரட்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையின் ஒத்துழைப்பு பெறப்பட உள்ளது. எதிர்காலத்தில் ருஹுனு பல்கலைக்கழகம் மற்றும் தென்மாகாண கைத்தொழில் அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைந்து புதிய கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துவதற்கான இருதரப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளது. பல நாடுகள் புதிய கண்டுபிடிப்புகளால் வளர்ச்சியடைந்துள்ளன. எனவே அந்த பங்களிப்பை இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெற்றுக் கொடுக்க முடியும் என நம்புவதாகவும் நளின் விஜயரட்ன குறிப்பிட்டார். கொரியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வசூலித்த பல ஆட்கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டதாக அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார்.
பரீட்சைகளின்றி கொரியாவுக்கு இலங்கையர்களை அனுப்புவதற்கு உடன்பாடு எட்டப்படவில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பணத்துக்காக கொரியாவுக்கு இளைஞர்களை அனுப்பும் கடத்தல்காரர்கள் தொடர்பில் உடனடியாக சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதனிடையே விவசாயத்துறையில் வேலைக்காக இளைஞர்களை கொரியாவுக்கு அனுப்புவது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் அமைச்சர் மனுஷ நாணயக்கார குறிப்பிட்டார். உன்னதமான இலக்குகளை மனதில் கொண்டு நீங்கள் எடுக்கும் சரியான முடிவுகள் உங்களையும் நாட்டையும் பெருமையடைய செய்யும். நாங்கள் உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. மனித பாவனைக்கு பொருத்தமற்ற 1,70,000 கிலோ அரிசி நுகர்வோர் அதிகார சபையினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் பெறும் பயனாளி குடும்பங்களுக்கு இந்த அரிசியை விநியோகிக்க திட்டமிடப்பட்டிருந்தமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. நுகர்வோர் அதிகார சபையின் அனுராதபுர பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கமைய கிரிபேவ பிரதேசத்தில் உள்ள தனியார் அரிசி ஆலை ஒன்று சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த 30 நாட்களுக்கு செல்லுபடியாகும் வகையில் காலாவதி திகதி திருத்தி அமைக்கப்பட்டிருந்தது. சம்பவம் தொடர்பில் அரிசி ஆலையின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு இந்த நாட்களில் கடுமையான வெப்பம் காரணமாக தோல் தொடர்பான நோய்கள் அதிகரித்து வருவதாக தோல் மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். சில தோல் நோய்களுக்கு மருத்துவ சிகிச்சை கட்டாயமானது. சூரிய ஒளி தோலில் அதிகப்படியாக படுவதால் அரிப்பு ஏற்படுகிறது. சிறு குழந்தைகளின் கன்னம் மற்றும் கண்களை சுற்றிலும் வெள்ளை புள்ளிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் வீட்டு வைத்தியம் செய்வதை தவிர்க்க வேண்டும். முடிந்தவரை மருத்துவ சிகிச்சையை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா பாரிய அளவிலான தாக்குதலை ஆரம்பித்துள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் உக்ரைனின் பலவீனம் குறித்து அமெரிக்கா கவலை தெரிவித்தது. அடுத்த மாதம் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் உக்ரைனின் பலவீனங்களை கருத்தில் கொண்டு இது முன்னதாகவே தொடங்கப்பட்டுள்ளது. உக்ரைன் உளவுத்துறையும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. அதன்படி காகிவ் வலயத்திலிருந்து சசிவ்யார் வரை கடுமையான மோதல் இடம்பெறுகிறது. அந்த பகுதிகளில் நவீன கவச வாகனங்கள் மற்றும் படைகளை ரஷ்யா தொடர்ந்தும் நிலைநிறுத்தி வருகிறது. இந்த நிலையில் நேட்டோ அமைப்பின் பலத்தை அதிகரிக்க ஜெர்மன் அரசாங்கம் 35,000 ராணுவ வீரர்களை நேட்டோவுக்காக இணைத்துள்ளது. நேட்டோ நாடுகளுக்கு கடுமையான பாதுகாப்பை வழங்குவதே இதன் நோக்கமாகும். நேட்டோ தனிமைப்படுத்தப்படவில்லை என்பது ரஷ்ய ஜனாதிபதிக்கு புரிய வைப்பது இதன் மற்றொரு நோக்கமாகும். கிழக்கு ஐரோப்பாவின் பால்டிக் நாடுகளின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்படும். உக்ரைனின் 85% அனல் மின் நிலையங்கள் ரஷ்ய தாக்குதல்களால் அழிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் பதவிக்காலம் இன்னும் 7 நாட்களில் முடிவடைகிறது. அதற்காக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுமா அல்லது கால அவகாசத்தை நீட்டிக்கப்படுமா என்பது குறித்து அந்த நாட்டு பாராளுமன்றம் முடிவு செய்யும். அபிவிருத்தி செய்திகள். மன்னார் மாவட்ட வைத்தியசாலை 80 கோடி ரூபாய் செலவில் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் அதற்கான வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளன. இதற்காக இந்திய அரசாங்கம் நிதியுதவி வழங்க உள்ளது. வடமாகாண ஆளுநரின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த நிதியுதவி வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள். பதினோராவது கினாமி மிஷிடகா நினைவு தடகள போட்டி ஜப்பானில் நடைபெற்று வருகிறது.
இதில் ஆடவருக்காக 400 மீட்டர் ஓட்டப் போட்டியில் இலங்கையின் காலிங்க குமாரகே தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். போட்டியை நிறைவு செய்ய காலிங்க குமாரகே 45.92 வினாடிகளை எடுத்துள்ளார். இதேவேளை பெண்களுக்கான 400 மீட்டர் ஓட்டப் போட்டியில் கலந்து கொண்ட நதிஷா ராமநாயக்க 4வது இடத்தை பெற்றுக் கொண்டார். இந்தியன் பிரீமியர் லீக் சுற்றுத்தொடரின் 63வது போட்டியில் இன்று குஜராத் டைட்டன்ஸ் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் பங்கேற்க உள்ளன. இந்த போட்டி அகமதாபாத் மைதானத்தில் இன்றிரவு 7:30க்கு ஆரம்பமாகும். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். புலம்பெயர் தொழிலாளர்கள் இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் மாத்திரம் $2 பில்லியன் அதிகளவான பணத்தினை சட்ட ரீதியாக வங்கி முறையில் இலங்கைக்கு அனுப்பியுள்ளதாக தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் மட்டும் புலம்பெயர் தொழிலாளர்கள் சுமார் $543 மில்லியன் இலங்கைக்கு அனுப்பியுள்ளதாக அமைச்சு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டில் முதல் 4 மாதங்களுடன் ஒப்பிடுகையில் இது 11.4% வளர்ச்சி. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடும் போது இந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் இந்த நாட்டிற்கு வெளிநாட்டு பணம் அனுப்பப்பட்ட தொகை 19.7% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். முதன்முறையாக கிண்ணியா விவசாயிகள் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தங்களது நெற்பயிர் செய்கைகளை கிருமி நாசினியை விசிறியுள்ளனர். கிண்ணியா பிரதேச சேல பகுதிக்குட்பட்ட பீங்கான் உடைந்தாறு மற்றும் வன்னியனார் மடு விவசாய நிலங்களுக்கு நேற்று களைக்கொல்லிகளை விசிறியுள்ளதாக இப்பகுதி விவசாய சம்மேளன ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பல ஏக்கர் வயல் நிலங்களுக்கு நெற்செய்கையின் போது சிறந்த அறுவடையை இந்த புதிய தொழில்நுட்பத்தினூடாக பெற்றுக் கொள்ள முடியும். காலநிலை அறிக்கை. நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பல இடங்களில் இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பதுளை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்றும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சி நாடு தழுவிய ரீதியில் தனது தேர்தல் பிரசாரங்களை ஆரம்பித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் தொடர்பில் சில வாரங்களில் தீர்க்கமான முடிவு. தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு சட்ட சிக்கல் எதுவும் கிடையாது என்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ நாயக்க. இளைஞர்களை பணத்திற்காக கொரியாவுக்கு அனுப்பும் மோசடிக்காரர்கள் தொடர்பில் உரிய திணைக்களங்களுக்கு அறிவிக்குமாறு கோரிக்கை. உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா பாரிய ராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 12:45 இடம்பெறும்.